அனைவருக்கும் அழைக்கப்பட்டவர்கள் மூலமா காலை வணக்கம். அழைக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. இது இந்த நேரத்தில் கூட நான் உங்களிடம் பேசும் வார்த்தைகள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிலர். இதுக்கு உதாரணமாக ஒரு 2 பேரை நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன். நீங்கள் பிலேயாம் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும் பிலேயாம். அவர் பார்த்தீங்கன்னா என்னாகமம் 22, 23, 24 வருவார். அவர் கூலிக்காக போனவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூலிக்காக அவர் பணத்துக்காக அந்த ஆசைக்காக போயிட்டார். அதனால் அவர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய இஸ்ரேல் மக்கள் மோவாபை கடந்து வரும்போது அவங்களுக்கு விரோதமாக பேசுகிறதுக்காக சபிக்கிறதுக்காக போனார். அவர் சபிச்சா சபிக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த மோவாப் அரசன் பாலாக் அவர் அவருக்கு நிறைய காசு கொடுத்து வாங்க நான் தரேன்னு சொல்லி சபிங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு அது மாதிரி கூலிக்காக ஆண்டவர்கிட்ட நேராக பேசினவர், ஆண்டவர்கிட்ட தீர்க்க தரிசனம் கேட்டவர், ஆண்டவர்கிட்ட பேசி மக்களுக்கு சொன்னவர் மாறிட்டார் இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அது என்னாகுமோ 22, 23, 24 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் சிரியாவின் தளபதி நாகமான் இப்படி சொல்லுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவர் தொழுநோய். அவர் சிரியா நாட்டிலேருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு இங்கே எலிசான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் குணப்படுத்திடுவார்னு இது சிரியா நாட்டில் அவர் வேலைக்காரி இஸ்ரேல் பெண்ணு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க மூலயமா சொல்லி அரசர்கிட்ட லெட்ரு வாங்கி வருவார். இங்கே எலிசா கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா நீ போய் எலிசா சொல்லுவார், நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கி குழி அப்படின்னு சொல்லுவார், சரியாயிடுவார். அப்போ அவர் ரொம்ப வருத்தப்படுவார், நம்மளை தொட்டு சுகப்படுத்துவார்னு நினச்சேன், இவர் இப்படி பண்ண சொல்கிறாரு. அப்போ அவருடைய வேலைக்காரங்க சொல்லுவார், பரவாயில்ல அவர் கடினமானது எதுவும் சொல்லலை, ஈஸியானதான் சொல்ல, வாங்க போய் நம்ம செஞ்சு பார்க்கலான்னு சொல்லும்போது அவருக்கு அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவர் போய் 7ஆவது முறை மூழ்கி எழும்போது அவர் குழந்தை மேனி மாதிரி ஆகி அவர் திருப்பி எலிசாவுக்கு நன்றி சொல்லி அவருக்கு வெள்ளியும் பொண்ணும் கொடுக்க இது பண்ணுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என் தேவன் மேல் ஆணை, உன்னிடம் நான் எதுவும் வாங்க மாட்டேன், நீ அப்படியே போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள், அந்த எலிசாவுக்கு வேலைக்காரனாக இருக்கிற கேகேசி அந்த பண ஆசையினால் அவங்க கொஞ்சம் தூரம் போன உடனே எலிசா ஐயாவுக்கு தெரியாமல் போய் அவங்ககிட்ட இந்த மாதிரி 2 பேர் அவங்க பார்க்க வந்திருக்காங்க, அவங்க அதை கேட்டார் ஐயான்னு சொல்லி அதை வாங்கின்னு வந்துடுறாரு. வாங்கின்னு எலிசா நீ எங்கே போன அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே நான் எங்கேயும் போகலையே, இங்கே தானே இருந்தாடும்போது, நீ போகும்போது என் மனம் உன் கூட வந்துச்சு, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கவும், பொருள் சேர்க்கவும், தோட்டம் வாங்கவும், தோப்புக்கள் வாங்கவும், வேலைக்காரர்கள் வாங்கவும், ஆடு மாடுகள் வாங்கவும், வேலைக்காரிகள் வாங்கவும் இதுவா சமயம் அப்படின்னு சொல்லி 3000 வருஷத்துக்கு முன்னாடியே எலிசாயா கேகேசியை சொல்லி அந்த நாகமானுடைய தொழுநோய் உனக்கும் உன் சந்ததிக்கும் வரட்டும்னு சொல்லிட்டாரு. பாருங்கள், இவங்க 2 பேரும் ஆண்டவர்கிட்ட இருந்து பண ஆசைக்காக விலகி போயிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட வர முடியாமல் விலகி போயிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் தேசத்திலே 30 லட்சம் பேர் வந்தாங்க எகிப்திலேருந்து. ஆனால் கானான் தேசத்துக்கு போனது யார்? யோசுவா அவங்க ஃபேமிலியும் காலேப் அவங்களோட ஃபேமிலியும். மோசே ஐயா கூட போகல இல்லைங்களா? அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிலர் தான். ஓகேங்களா? ஸோ எபிரேயர் 13:5 என்ன சொல்லியிருக்குது? பண ஆசை இல்லாமல் போதும் என்ற மனதோடு வாழ்ந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு போட்டிருக்குங்க. இதுவே இந்த வார்த்தையே யோசுவாவில் வரும், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. அது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா பண ஆசை இல்லாமல் போதும் என்ற மனதோடு வாழ்ந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த
மூன்றாம் மணி வேளையில் வந்து ஆலயத்துக்கு போகிற நேரத்தில் பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போகும்போது அங்கே பிறவிலேயே ஊனமாக இருந்த ஒரு சகோதரனை வந்து அங்கே பிச்சை எடுக்கிறதுக்காக அழகு வாயில் பக்கத்தில் கூப்பிட்டு வராங்க. அப்போ பேதுருவும் யோவானும் போகும்போது அவங்கள பார்த்து ஏதாவது கிடைக்குன்னு சொல்லி கையை நீட்டுறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, வெள்ளியோ பொன்னோ என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடம் ஒன்று இருக்கிறது. நாசரேத்தூர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு கையை பிடிச்சி தூக்கி விட்டோன்னே எழுச்சி நடக்கிறாங்க இல்லைங்களா? இது வந்து அப்போஸ்தலர் 1-8 வரைக்கும் படிச்சிங்கன்னா அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1-8 வரைக்கும் படிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியுங்க. இந்த மாதிரி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிலர். நம்ம ஆண்டவருக்காக போகும்போது எல்லாமே அவர் பார்த்துக்குவார். இஸ்ரேல் 30 லட்சம் பேர் எகிப்துலேருந்து போகும்போது வானத்துலேருந்து மண்ணா கொடுத்தாரு, தண்ணியை கசப்பான தண்ணியை இனிப்பான தண்ணியை மதுரமான தண்ணியாக மாற்றினார், கண்மலையிலேருந்து தண்ணீர் கொடுத்தாரு, காடைகள் கொடுத்தாரு, பகலில் வந்து மேகத்தூண் வச்சார், இரவில் வந்து அக்னித்தூண் வெளிச்சமாக வச்சார், கடலை பிரித்தார். இப்படி அழைச்ச தேவன் வந்து நம்மளை பாதுகாக்க எப்போவுமே வந்து தயாராக இருக்கிறாங்க. நம்ம அவர் மேலே விசுவாசமாக இருக்கணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் அழைக்கப்பட்ட அனைவருக்கும் அன்பும் சமாதானத்தோடு வாழ்வீர்களாக.